சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பணவியல் பொருளாதாரம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பாடம் வந்து ரொம்ப ஈஸி. அதிகபட்சம் 20 நிமிஷமே இதுக்கு அதிகம். பட் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பாடம் 10 நிமிஷம் தான். பக்கங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருன்னா மில்டன் அப்படிங்கிறவர். இப்போ பணம் அதிகமாக இருக்கிறவர் பாருங்கள், சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு தான். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டப்பூர்வமாக இருக்க மாட்டார், அவர் இஷ்டத்துக்கு அவர் இருப்பார். அவர் ஒரு மில்டன், அவருக்கு ஒரு நினப்பு, அவருடைய உடம்புலாம் மின்னும் அப்படிங்கிற மாதிரி. மில்டன் பணம் வச்சுருக்கிறவங்க அதிகமாக மின்னும், அவங்க உடம்புலாம் தங்க ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக வச்சுக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பணம் ஒரு இடையீட்டு கருவியான, ஆமாம் இடையீட்டு கருவி தான். பணமே அனைத்து கடன்களுக்கான அடிப்படை. கடனுக்கு இன்றைக்கி கடன் வேணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட என்ன வேணும், சாப்பாடு வேணும்னா கேட்குறாங்க, பணம் வேணும் தான் நிற்பாங்க. ரைட். பணத்தின் இலக்கணங்கள் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தின் இலக்கணங்கள் பாருங்கள். பணத்திற்கான பல பொருளறிஞர் வாக்கரும் க்ரௌத்தரும் சொல்லியிருக்காங்க. வாக்கர், பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம். இப்போ நம்ம உடல் எதை செய்கிறதோ அதுவே உடல். இப்போ நீங்கள் வாக்கிங் போனால் தான் உங்கள் உடல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம். அது மாதிரி தான் வாக்கிங் போகும்போது. அடுத்தது, பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவை மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாகவும் இருப்பது பணம். இது யாருன்னா க்ரௌத்தர் அப்படின்னா நம்ம கிருதா இருக்குது பார்த்தீங்களா சைடில், நம்ம இன்னொன்று இடையீட்டு கருவி தானே, காதுக்கு பக்கத்தில் அந்த இடையில இருக்கும். நம்ம அந்த கிருதா எப்பவுமே இருப்பு வைப்போம். ஏன்னா கிருதாவை எடுத்துட மாட்டோம், அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் க்ரௌத்தர். அப்போ இடையீட்டு கருவியாகவும் ஒரு இருப்பு வைத்தல் அப்படின்னு சொன்னால் க்ரௌத்தர். பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம், உடல் எதை செய்கிறதோ அதுவே உடல் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சா வாக்கர், க்ரௌத்தர். அடுத்து பண்டமாற்று முறை தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. பண்டமாற்று முறை வந்து 6000 BC அப்படிங்கிறாங்க. உதாரணமாக பண்டமாற்று முறைக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னா ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கலாம். இன்றைக்கி போய் சந்தையில் போய் இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக ஒரு சாமிக்கு நேர்த்தி கடனுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி விடுறோம். இதுதான் ஷார்ட்கட். அப்போ பண்டமாற்று முறைப்படி ஒரு ஆட்டுக்குட்டி வேணும்னா இன்றைக்கி 6000 ரூபா வேணும். பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது தான் இப்போ பண்டமாற்று முறை. பட் இது பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பட் இது என்னென்னா 6000 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வரோம். எதுக்குன்னா சாமிக்கு நேர்ந்து விட்றோம். கடவுளே இந்த உனக்கு ஆட்டுக்குட்டியை நேர்ந்து விட்றோம், பதிலுக்கு நீங்கள் எங்களுக்கு பார்த்து ஒரு லட்சக்கணக்கில் ஒரு ஏதாவது ஒன்று செய்யுங்க கடவுளே அப்படின்னு வேண்டி விடுறது. ஸோ அந்த மாதிரி 6000 BC. ஸோ அப்போ என்னென்னா 6000 அப்படிங்கிறது என்னென்னா அந்த பண்டமாற்று முறை வந்து துவங்கிய அந்த ஆண்டு. மெசபடோமியா பழங்குடியினால் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்படுது. ஏன்னா பழங்குடியினர் தான் அன்றைக்கி இருந்தாங்க, அவங்களுக்கு தான் விவசாயம் எல்லாம் பண்ணாங்க, காட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள், தேனை கொடுத்து வாங்கினாங்க, மாமிசத்தை கொடுத்து வாங்கினாங்க, மிளகு அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ மெசபடோமியாங்கிற பழங்குடியினால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொனீசியர்களால் கடல் கடந்து பல்வேறு நகரங்கள் இம்முறை பயன்படுத்தப்பட்டது. எப்படி? பொனீசியர்கள் கடல் கடந்து போனாங்க. அடுத்து பாபிலோனியர்கள் பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தினர். அடுத்து பாபிலோனியர்களும் பயன்படுத்தினாங்க. ஸோ அடுத்தது உலோகத்திட்டம் வந்துச்சு. எடுத்தோன்னே காகித திட்டமாக உலோகத்திட்டமாக, இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. உலோகத்திட்டம் தான் வந்துச்சு. உலோகத்திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, உலோகத்திட்டங்கிறது முழு மதிப்பு பணமாக, முழு நிறையுடைய சட்டமுறை பணமாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. முழு மதிப்புனா அந்த காயினே ஒரு முழு மதிப்புள்ள ஒரு வேல்யூவாக இருக்கும். அது காயின் ஒரு பக்கம், ஒரு காயின் இருக்குன்னா அது 5 ரூபா காயின் மட்டும் இல்லாமல் அந்த காயினை கொண்டு போய் உருக்கி ஏதாவது செஞ்சாலும் அது ஒரு வேல்யூவாக இருக்கும். அதான் முழு மதிப்பு பணமாக, முழு நிறையுடைய சட்டமுறை பணமாக வந்துச்சு. முகமதிப்பும் உள்ளடக்க மதிப்பும் ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பேப்பர் வந்து 10 ரூபா நோட்டு வச்சுருக்கீங்க, திடீர்னு கவர்மெண்ட் செல்லாதுன்னு போச்சு, அந்த 10 ரூபாவை போய் உருக்கி ஏதாவது செஞ்சிட முடியுமா? செஞ்சிட முடியாது. ஆனால் தங்கம் வெள்ளியை ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி மதிப்பு இருந்துச்சு, சமமான மதிப்பு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ வந்து பொன் திட்டம், கோல்டு காயின். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலோகத்தில் ஃபஸ்ட்டு பொன் திட்டம், அடுத்து வெள்ளி திட்டம், ரெண்டையும் பார்க்குறோம். பொன் திட்டம் எடைக்கு எடை அளவு சமமாக நிர்வகிக்கப்பட்டிருந்தது. இது பொன் திட்டம். அடுத்து வெள்ளி திட்டத்தில் ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் வெள்ளியாக மாற்றிக்கொள்ளும் வசதி இருந்துச்சு. நீங்கள் பணமாகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை வெள்ளியாக நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சட்டம்லாம் இருந்துச்சு. அப்போ பொன் வெள்ளி ஆர்டராக வந்துக்கிட்டு இருக்கோம். உலோகத்திட்டம் முடிஞ்சிச்சு. இப்போ தான் காகித பணம் வருது. காகித பணம் நாட்டின் கருவூலமும் மைய வங்கியோ இரண்டுமோ வரையறையற்ற சட்டமுறை பணமாக காகித பணத்தினை புழக்கத்திற்கு வழங்கும் ஒரு பண முறை தான், ஒரு மெத்தடு தான். காகித பணம்ங்கிறது ஒரு மெத்தடு தான். ரைட்டாக. அடுத்து நெகிழி பணம், இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்துச்சு. இந்த மெய்நிகர் பணம், கிரிப்டோ கரன்சிங்கிற இந்த மாதிரி காயின் வந்துச்சு.
மைய வங்கி சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல். பணக்காரவங்களுக்கு மட்டும் இதை கொடுத்து அது ஒரு மாதிரி பண்ணாங்க. அது டிஜிட்டல் நாணயம்னு சொல்கிறோம், மெய்நிகர் பணம்னு சொல்கிறோம். பிட்காயின் போன்ற பரவலாக்கப்பட்ட பணம் தனி மனிதர் சொத்துக்களை கட்டுப்பாட்டுக்குள்ளும் கையகப்படுத்துக்குள்ளும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையை அவங்க ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணாங்க. ரிசர்வ் வங்கியை சாராமல். ரைட், இப்போ வந்துடுவோம் சார் விஷயத்துக்கு. பணத்தோட வேலை என்ன சார்? 4 வேலை இருக்குது. பணத்தோட வேலை 4 வேலை. முதல் நிலை பணி, இரண்டாம் நிலை பணி, துணைப்பணி, இதர பணி. ஃபஸ்ட்டு ஒரு வேலையை செய்யும், செகண்டு ஒரு வேலையை செய்யும், அதுக்கு ஒரு துணைப்பணியை செய்யும், இதர பணிகளும் செய்யும். அப்போ முதல் பணி எது, இரண்டாம் நிலை பணி எதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் பணி அப்படின்னா பணம் ஒரு இடையீட்டு கருவி தான், மதிப்பு நிலை கலந்தான், வருங்கால செலுத்துதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது பணம் தான், மதிப்பளவை மெயின்டைன் பண்ணும். இப்போ பாருங்கள், பணம் ஒரு பரிமாற்ற கருவி. ஃபஸ்ட்டு அதோட முதல் பணி என்னென்னா பணத்தை வச்சு பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது, பணத்துக்கு ஒரு மதிப்பு அளவுகோல் இருக்குது. இப்போ நீங்கள் 10,000 ரூபா மணிக்கு 10 கட்டு வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியும். இந்த மாதிரி மதிப்பு அளவுகோலாக இருக்கும். இதெல்லாம் முதல் நிலை பணி. இது பணம், பொதுவாக பணங்கிறது அதுக்கு மதிப்பு இருக்குது, பணம்ங்கிறது ஒரு பரிமாற்ற கருவி. இதுதான் முதல் நிலை. ரெண்டாம் நிலை பணி தான் அந்த பணம் பெருக்கும். பணம் ஒரு மதிப்பின் நிலைக்கலனாக. இப்போ எப்படின்னா, பண்டங்களை சேமிப்பாக வைத்திருந்தால் அது நிலைத்திருக்காது. பண்டம் என்ன செய்யாது, அது நிலைத்திரு. ஆனால் பணம் கண்டுபிடிக்கப்படும் பண்டங்களை சேமித்து வைக்க மறந்துட்டாங்க. ஏன்னா பணமும் நீர்மைத்தன்மை கொண்டது. பணம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. அப்போ அதுக்கப்புறம் இது இரண்டாவது பணி. பணம் மிகச்சிறந்த மதிப்பெண் நிலைக்கலனாகனா வீட்டுக்குள்ளே பண்டத்துக்கு பதிலாக பணத்தை சேமிக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பணம் ஒரு பரிமாற்ற கருவி, பணம் ஒரு அளவுகோல். அடுத்து செகண்ட் பணி என்னென்னா, அதை சேமிக்க ஆரம்பித்தாங்க பணத்தை. அடுத்து வருங்கால செலுத்துதலுக்கு அது அடிப்படையாக இருந்துச்சு. ஃப்யூச்சரில் இப்போ இன்சூரன்ஸ் போடுறோம், அது இதுன்னு இருந்தோம். அது வருங்காலத்தில் நமக்கு ஏதாவது எமர்ஜென்சினா தேவைப்படும், அழியாமல் இருக்கும். அப்போ பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பணம் ஒரு வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும். இப்போ காசு 10,000 இருந்தால் அதுக்கு தகுந்த டிவி வாங்குவோம், 50,000 இருந்தால் அதுக்கு தகுந்த டிவி வாங்குவோம். அதுவும் வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவி பணம். பாருங்கள், இரண்டாம் நிலை பணிகள் என்னென்ன செய்து பாருங்கள். சேமித்தோம், வாங்கும் திறனை மாற்றிக்கிருச்சு. சேமிப்பு வாங்கும் திறனை மாற்றிக்கிறது வருங்காலத்துக்கும் உதவியாக இருந்துச்சு. இது ரெண்டாவது பணி. துணைப்பணி அப்படின்னா என்னென்னா, கடனுக்கு. இப்போ துணைனா என்னது, இப்போ நமக்கு நல்ல ஒரு துணை, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் துணையாக இருக்கார். அவசரத்துக்கு ஏதாவது கடன் கேட்டால் ஒரு எமர்ஜென்சிக்கு மாற்றி விடுவார். அப்போ துணைப்பணினாலே கடனுக்கு அடிப்படை பணம், கடனுக்கு. அதேமாதிரி பணம் நாட்டு வருமான பங்கீட்டுக்கு உதவுகிறது. ஒரு நாட்டோட வருமானத்திற்கு பணம் மிக உதவுகிறது. அடுத்து இறுதிநிலை பயன்பாடுகளையும் இறுதிநிலை உற்பத்தி திறன். எப்படின்னா, ஒரு 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 குட்ஸு, ஒரு ப்ராடக்ட்டு ஃபினிஷிங் குட்ஸாக மாறுறதுக்கு பணம் கண்டிப்பாக வேணும். இப்போ கரும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெட்டிட்டு கரையில் போட்டேன். அந்த கரும்பு எப்படி சர்க்கரையாகி அந்த பாக்கெட்டில் அடைச்சி எப்படி என் கைக்கு வரும்? அதுக்கு இடையில பணம் தேவைப்படுது. அந்த பொருளை மாற்றுறதுக்கு அது என்ன தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. ரைட்டா? அடுத்து இதெல்லாம் துணைப்பணிகள். பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் தேவை. வெளிநாட்டிலேருந்து இங்கே எத்தனை பேர் வர்றாங்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதனால நாடு முன்னேறும். ரைட், இதெல்லாம் ஓகே. முதற் பணி, இரண்டாம் பணி தான் கொஞ்சம் அதிகம். துணைப்பணி பார்த்துட்டு இதர பணி. திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைக்கும் பணம். இப்போ வாங்குறோம்னா அதை திரும்ப செலுத்திக்கலாம். வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், அரசு நிறுவனம் கூட தங்களது திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைத்துக்கொள்ள பணத்தை தயார் நிலையில் வைத்திருக்கும். நீங்கள் பணத்தை ஒருத்தரை மாற்றி கடன் வாங்கிக்கலாம். திரும்ப செலுத்துதல், திரும்ப செலுத்திக்கலாம். ரொக்க பணத்தை செலுத்திக்கலாம். பணம் பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கு திறனை. ஆமாம், பொதுவாக எல்லாத்துக்கும் வாங்கணும்னா, ஒரு சாதனத்தை வாங்கணும், எது வாங்கினாலும் பணம் தேவைப்படும். பணம் மூலதனத்திற்கு நீர்மைத்தன்மை. ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக செலவழிப்போம், நீர்மைத்தன்மை கொண்டது. ரைட், இப்போ அடுத்ததுக்கு வருவோம். பண அளிப்பு அப்படிங்கிறது, இப்போ பண அளிப்பு நிலையை பற்றி பார்க்க போகிறோம். பண அளிப்பு அப்படிங்கிறது வட்டி விகிதம், விலைவாசி ஆகியவற்றை நிர்ணயிப்பதில் பண அளிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பண அளிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. அது ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். பண அளிப்பு நிலை கருத்தாகவும் ஒரு கால இடைவெளியில் தடையில்லா ஓட்ட கருத்தாகவும் உள்ள இருக்கும். தடையில்லா ஓட்ட கருத்தாகவும் இருக்கும். பணம் அளிப்பு நிலையாகவும் இருக்கும், தடையில்லா ஓட்டமாகவும் இருக்கும். பண அளிப்பின் பொருளை பற்றி இந்தியாவில் காகித பணங்கள் ரிசர்வ் வங்கியாலும் நாணயங்கள் மத்திய அரசின் நிதித்துறையாலும் வெளியிடப்படுகின்றன. அதை அளவிடுறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அது என்ன ஃபார்முலானா, இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் M1, M2, M3, M4. M1, M2, M3, M4 ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. M1 அப்படிங்கிறது காகித பணம், நாணயங்கள், கேட்பு வைப்புகள், ஜஸ்ட்டு வச்சுருப்போம், அவ்வளோதான். M2 தான் அஞ்சலகத்தில் போய் சேமிப்போம். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம்,
அஞ்சலகத்திலேயோ வங்கியிலையோ போய் சேமிப்போம், வைப்போம், எஃப்டி போடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இது M2. M3 அப்படிங்கிறது என்னென்னா வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், கால வைப்பு. இது எஃப்டின்னு சொல்லுவோம். எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பணம் நம்மக்கிட்ட இருக்கணும், அடுத்து பேங்க்கில் கொண்டு போய் வைப்போம், எடுப்போம். அடுத்து M3 என்னென்னா வணிக வங்கிகள். இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கில் வணிக வங்கி தான், கூட்டுறவு வங்கிகள் அதெல்லாம் பிஸ்னஸ் சார்ந்து தான், ரைட்டாக விவசாயிகளுக்காக ஆரம்பித்தது. அப்போ இந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. அடுத்து M4 அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள் தான் M4. இந்த M3யும் M4ம் பரந்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அஞ்சலகங்கிறது நீங்கள் சாதாரண நினச்சிடாங்க, அஞ்சலகத்தோட அனைத்து வைப்புகளும் வணிக வங்கி, கூட்டுறவு வங்கியெல்லாம் M3 M4ங்கிறது பரந்த நிலை பணம். M1 M2ங்கிறது குறுகிய பணம், நம்மக்கிட்ட இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும். பொதுவாக சேமிப்பு என்ன பெருசாக வச்சிட போகிறோம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ, அப்போ அதெல்லாம் குறுகிய பணம். M3 M4 தான் பரந்த நிலை பணம், ரைட். அடுத்தது பணக்குறியீடு டி உதயகுமார் ஜூலை 15 காமராஜர் பிறந்தது அன்னைக்கு 2010ஆம் ஆண்டில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேவநாகிரி எழுத்து வடிவம், இது ரொம்ப முக்கியம். இந்த இடம் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போங்க. தேவநாகிரி எழுத்து ராவும் ரோமன் எழுத்து ஆறில் செங்குத்துக்கோடு இல்லாமலும் உள்ள வடிவமைப்பாகும். அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா நாடுகளுக்கு பின் இந்தியாவும் தனியாக ஒரு குறியீடு வச்சுக்கிருச்சு, ரைட். டி உதயகுமார் ஜூலை 15 2010. 10 ரூபா நோட்டில் அந்த சிம்பிளை நீங்கள் பார்க்கலாம். ஜூலை 15 காமராஜர் பிறந்ததுலாம், இது பார்க்க ஈஸி தான். டி உதயகுமார், ரைட்டாப்பா, ரைட். அவர் வந்து மும்பையில் முதுகலை பட்டம் பெற்ற ஒருத்தர், மும்பை ஐஐடியில் முதுகலை பட்டம் பெற்ற ஒருவர். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் அவர், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அடுத்தது மும்பை ஐஐடியில் படிச்சிருக்கார், முதுகலை பட்டம் படிச்சிருக்கார். அடுத்தது பண அளிப்பு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பண அளிப்பு. இந்த பாருங்க, பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன? பண அளிப்பினை தீர்மானிக்கும். இப்போ வந்து பாருங்கள், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ரொக்க வைப்பு விகிதம் அப்படிங்கிறது இது இங்கிலீஷ்லேயும் பார்க்கணும், நீங்கள் தமிழ்லேயும் பார்க்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை பார்க்கலன்னா அது உங்களுக்கு புரியவே புரியாது, ரைட்டாப்பா. ஸோ இப்போ பாருங்கள், ரொக்க வைப்பு விகிதம். கேஷ் டெபாசிட் அப்படின்னா என்ன? கேஷ் டெபாசிட்னா என்ன? கேஷ் டெபாசிட்னா பொதுமக்கள் கையில் வச்சுருக்கலாம், இல்லாட்டி பேங்கில் வச்சுருக்கலாம், அவ்வளோதானே. அதுக்கு பேர் சிடிஆர். ரொக்க வைப்பு சாதாரண கையிலையும் வச்சுருக்கலாம், பேங்க்லேயும் வச்சுருக்கலாம். அதே இது ரிசர்வ் மட்டும் ஒரு வார்த்தை வந்திருந்தால் அது வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பும் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஆர்டிஆர்னு சொல்கிறோம். ஆர்டி நீங்கள் அது வந்து சிடி, அது ஆர்டி. சிடி நம்மக்கிட்ட இருக்கும், ஆர்டி பேங்கில் இருக்கும். அடுத்து சிஆர்ஆர்னு ஒன்று இருக்குது, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. வெறும் ரிசர்வ்னா பொதுவாக வங்கியில் இருக்கிறது இல்லை மைய வங்கியில் வைக்கிறது. கேஷ் ரிசர்வ்னா மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு. இப்போ ஒரு பேங்க் உருவாக்குறோம்னா நம்ம இத்தனை கோடி கொண்டு போய் மைய வங்கியில் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்து நீர்மைத்தன்மை. சட்டப்படியான நீர்மை விகிதங்கிறது என்னென்னா வணிக வங்கியில் வைத்திருக்கும் நீர்மைத்தன்மையிலான சொத்துக்கள் வணிக வங்கியில் இருக்கும் மொத்த கேட்பும் கால வைப்பும். பிஸ்னஸ் பேங்க்கில் இருக்கிற மட்டும், இதை நீங்கள் ஐசிஐசிஐ மட்டும் வச்சுக்காங்க, எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, சட்டப்படியான நீர்மை விகிதம். அப்போ இது 4 ஈஸி தான். நாங்கள் ஆப்ஷனில் நீங்கள் இதை பார்க்கும்போது டக்குன்னு சிடியா நம்மக்கிட்ட இருக்கும் சார், ஆர்டியா பேங்க்கில் வச்சுருப்போம் சார், இல்லை மைய வங்கியில் அவங்க கொஞ்சம் வச்சுருப்பாங்க சார். சிஆர்ஆர்னா மைய வங்கியில் போய் வைக்க வேண்டிய அளவு சார், வங்கியில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் வங்கியில் தான் போய் மொத்தமாக வச்சுருப்பாங்க, குறிப்பிட்ட அளவு வச்சுருப்பாங்க, ரைட். சட்டப்படியான நீர்மை விகிதம்னா பிஸ்னஸுக்காக கொண்டு போய் பணம் வந்து வணிக வங்கியில் இருக்கிற பணம் பிஸ்னஸுக்காக வந்து அப்பப்போ எடுத்துக்கிடுவாங்க, வச்சுக்கிடுவாங்க, அதான் நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்கிறோம், ரைட். அடுத்தது பண அளவு கோட்பாடை பற்றி இர்விங் ஃபிஷர், இது ஒய்ஃப் தான் இந்த ஷார்ட்கட் எனக்கு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், அவங்க எனக்கு இந்த ஷார்ட்கட் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து கேம்பிரிட்ஜ் இர்விங் ஃபிஷர் வந்து பண அளவு கோட்பாடை பற்றி சொல்கிறார். இர்விங் ஃபிஷர் பண அளவு கோட்பாடை பற்றி சொல்கிறார். கேம்பிரிட்ஜ் ரொக்க இருப்பு அணுகுமுறையை சொல்லுது. அப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போனோம்னா நீங்கள் ரொக்க இருப்பு கண்டிப்பாக இருக்கணும், ரொக்க இருப்பு கண்டிப்பாக இருக்கணும். 2 கோட்பாடை பற்றி சொல்கிறாங்க. பண அளவு கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு பழமையான கோட்பாடு. 1588ஆம் ஆண்டிலேயே டாவன் ஷட்டி என்னும் இத்தாலிய பொருளியல் அறிஞரால் முன்மொழியப்பட்டது. இத்தாலி
அப்படின்னு. இப்போ பாருங்கள் அந்த 8 8 பாருங்கள் தாலி மாதிரியே இருக்கும். ஒரு தாலி இப்படி தான் தொங்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். இது தலை, இதுதான் தாலி. ரைட்டா? ஸோ இத்தாலி. ரைட்டா? ஓகேவா? ஸோ இத்தாலி அப்படிங்கிறது 1588 டாவன் ஷடி அப்படிங்கிற பொருளிலயம் முன்மொழியப்பட்டது. பணத்தின் வாங்கும் சக்தின்னு ஒரு நூல். பணத்தின் வாங்கும் சக்தி. யார்கிட்ட பணம் வாங்குவோம்? இவர்கிட்ட ஒருத்தரை மாற்றி மாற்றி பணம் வாங்கிக்கிடுவோம். இப்படி தானே நம்ம. அப்போ 1911 தான் அந்த நூலை எழுதுகிறார். பணம் வாங்கும் சக்தினா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கணும். அப்போ இது இர்விங் ஃபிஷர் தான் இந்த இதை வந்து சொல்கிறார். அமெரிக்க எக்கனாமிக்ஸ்ட் அவர் இர்விங் ஃபிஷர். ரைட். பரிமாற்றத்திற்கான சமன்பாடுங்கிறார். இது ஒன்று என்னென்னா பணம் வாங்கும் சக்தி மட்டும் சொல்லலை ஒரு நூலில். பரிமாற்றத்திற்கான சமன்பாடு, அதுக்கான ஃபார்முலா என்னென்னா MV=PT. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து எப்படி இருக்கும்? மாவு மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா மாவு மாதிரியே இருக்கும். ஃபிஷ் சாப்பிட்டா என்ன ஆகும்? மாவு மாதிரி சாப்பிட்டா ஃபிட்டாக இருப்போம். இதுதான் என் ஒய்ஃப் சொன்ன ஷார்ட்கட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ மாவுங்கிறது தான் MV, ஃபிட்டாக இருப்போம் PT. MV=PT. எப்படி பார்த்தீங்கன்னா அதான் மாவு சாப்பிட்டா ஃபிஷ்ஷுங்கிற ஒரு மாவு சாப்பிட்டா ஃபிட்டாக இருப்போம். ரைட். ஓகே. அடுத்தது இது MV அப்படின்னா பண அளிப்பு, PT அப்படிங்கிறது பண தேவை. அளிப்பும் தேவையும் சமமாக இருக்கணும். 10 ரூபா நீ கொடுத்தேன்னா அவங்களுக்கு தேவைப்படுற 10 ரூபா நீ 10 ரூபா கொடுக்கணும். சமமாக இருக்கணும். ரைட். இப்போ அது பார்த்துட்டோம். அடுத்தது இர்விங் ஃபிஷர் பார்த்துட்டோமா? அடுத்து ஒருத்தர் கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை, ரொக்க இருப்பு அணுகுமுறை, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. மார்ஷலின் சமன்பாடும் கீன்ஸின் சமன்பாடு. மார்ஷல் அப்படிங்கிறவர் இப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மார்ஷல்னு ஒரு ப்ரொஃபஸர். மார்ஷல் யார்? மார்ஷல் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர். அடுத்து கீன்ஸ்னு ஒரு ப்ரொஃபஸர். மார்ஷல் அப்படிங்கிறவர் காப்பி குடிப்பார். காப்பி KPY அப்படியும் வச்சுக்கலாம். இல்லாட்டி மார்ஷல் என்ன சொல்கிறார்? ஒழுங்காக படிக்கலைன்னா குப்பையாக போயிடுவீங்களா அப்படின்னு சொன்னார்னு நான் சொன்னேன். என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை இதுக்கு வந்து பாசிட்டிவாக சொல்லுவோம், குப்பையாக போவாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது யாரையும், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் டிஸ்கஸ் பண்ணும்போது பக்கத்தில் காப்பி குடிப்பார். மார்ஷல் அப்படிங்கிறவர் எப்பயுமே என்ன பண்ணுவார்? காப்பி குடிப்பார். அப்போ காப்பி, காப்பி, அதான் KPY காப்பி. மார்ஷல்னா கீன்ஸ்னா பாருங்கள் PK, N=PK. பீக்கில் இருக்கும். பீன்ஸோட விலை பயங்கர பீக்கில் இருக்கும். அதை கீன்ஸ்னாலே பீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பீக்கில் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா பீன்ஸ்னால் புதிய பொருளாதார முறை தானே. ரைட். ஓகே. அடுத்து பார்த்துருவோமா? நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் நிறையா யோசிக்க வேணாம். குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை. இந்த துரத்துங்கிற வார்த்தை வந்தாலே கோல் பருக்கு தான். ஃபுட்பால் விளையாடும்போது கோல் போட தான் நம்ம அதிகமாக துரத்துவோம். வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும். கிரிவலம் போகும்போது அசாதாரண சூழ்நிலையில் இருக்கக்கூடாது, கவனமாக போகணும். அப்படின்னா தான் சக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை போகிறீங்கள, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டால் அடிச்சிடலாம். அடுத்தது பணவீக்கத்தோடைய 4 ஸ்டேஜ் இருக்குது. தவழும், நடக்கும், ஓடும், தாவும். தவழும் பணவீக்கம் அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட்டு மிக குறைவான எளிமையான விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியாமல் ஏறும். விலைவாசி கண்ணுக்கு தெரியாமல் ஏறும். இது ஒரு மிதமான பணவீக்கங்கிறாங்க. தவழ்கிற பணவீக்கம். அடுத்து நடக்கும். அதுவும் மிதமான வேகத்தில் ஒற்றை இலக்கத்தில் நடக்கும். ஒத்த காலில் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல. 3 to 9 ஒற்றை இலக்கத்தில்னா ஒற்றை இலக்கம் 9 வரைக்கும் தான். அது ஸ்டார்டிங் 3. ரைட்டா? 3லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் ஒற்றை இலக்கத்தில் நடக்கும். ரைட். ஒத்த கால் நடக்கும்னு சொல்கிறேன். நடக்கும் பருவத்தை நகரும்னு. ஒரு சில பேர் நடப்பாங்க, நடக்கிறாங்களா நகர்றாங்களானே தெரியாது. அதான் நடக்கும் நகரும்னாலும் ஒன்று தான். அடுத்து ஓடும் பணவீக்கம். 10 ரூபா இருந்தால் 10 ரூபாயா? 10 ரூபாய்க்கு சோறு ஓடுறான்டா, ஓடுறா. 20 ரூபாய்க்கு புரோட்டா ஓடுறான்டா, ஓடுறாங்கிற மாதிரி ஓடும் பணவீக்கம்னா 10 முதல் 20. அது ஒரு வேகமான விலைவாசி அதிகரிப்பாக இருக்கும். தாவும் பணவீக்கம் தான் சமாளிக்கவே முடியாது. தாவுது பயங்கரமாக. அதான் உயர் பணவீக்கம்னு சொல்கிறோம். அது 2 அல்லது 3 இலக்கம் வரைக்கும் போகுது. 2 அல்லது 3 இலக்கம்னா 20 முதல் 100 வரைக்கும் அந்த இலக்கம். கீன்ஸ் இந்த தாவும் பணவீக்கத்தை தான் கீன்ஸு என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையான பணவீக்கம். பணவீக்கம்னாலேயா இந்த தாவும் பணவீக்கம் தான் உண்மையான பணவீக்கம்னு சொல்லி கீன்ஸ் சொல்லியிருக்கார். இந்த தாவும் பணவீக்கம் எங்கேயாவது நடந்திருக்கான்னா ஜிம்பாவேன்னு தாவிக்கிட்டு இருக்காங்க. 2007 37-17% பாருங்கள், எவ்வளவுன்னு பாருங்கள்.
2007 நடந்திருக்கு. கடைசியில் ஏமாந்து போயிட்டாங்க பாவம். ஜிம்பாவேன்னு தாவிட்டு இருக்காங்க. அடுத்து தேவை இழுப்பு பணவீக்கமும் செலவு உந்து பணவீக்கமும். இந்த வார்த்தையிலே நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் டெஃபினேஷனுக்குள்ளே போகும்போது தேவை இழுப்பு பணவீக்கம். உங்களுக்கு தேவை ஏற்படும் போது அப்படி இழுக்கும். ஆனால் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க. உங்கள் கையில் காசு நிறைய, உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் வந்து காசு இருக்குன்னா அது தேவை அதிகமாக தேவைப்படும். அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் எதை வாங்கிட்டே இருப்போம். அதே மாதிரி செலவு உந்து பணவீக்கம். ரைட்டா, ஒரு பொருளுக்கு வந்து நிறைய செலவழிச்சிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பணவீக்கத்தை ஏற்படுத்தும். பார்த்துருவோமா? அளிப்பு நிலையாக உள்ள நிலையில் அளிப்பு கரெக்டாக தான் இருக்குது. பண்டங்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி அதிகரிக்கும். கொரோனா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா தேவை அதிகம். நமக்கு வந்து பால் காய்கறி நிறைய தேவைப்பட்டுச்சு. அதனால் விலைவாசி பயங்கரமாக உயர்ந்துச்சு. சிமெண்ட் மூடையிலேருந்து கம்பியிலேருந்து செங்கல்லேருந்து எல்லாமே தேவை அதிகரிக்கும் போது விலைவாசி உயர்ந்துருது. ஏன்னா டிமாண்டு வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிடுவாங்க வியாபாரிகள். அதான் தேவை இழப்பு பணவீக்கம். அதிக அளவு பணம் வேணும், குறைந்த அளவு பண்டங்களை துரத்தல். கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பணம் அதிகமாக இருக்கும் நம்ம டிமாண்டு. அடுத்து செலவு உந்து பணவீக்கம்னா என்னென்னா, உற்பத்தி செலவு கூடி பண்டங்களுக்கான விலை அதிகரிக்கின்றது. உற்பத்திக்கான செலவு இப்போ பைக்கு, இந்த மின் மோட்டார், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வருது, அது உற்பத்தி செலவு அதிகமாகறனால வேறு வழி இல்லாமல் அது விலை வந்து அதிகரிச்சிருது. அப்போ இவ்வகை பணவீக்கம் செலவு உந்து பணவீக்கம். செலவு அதிகமாகிறனால அவங்க இப்போ விலையை வந்து அதிகமாக வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னும் ஆடிக்காரே எடுத்துக்காங்க, அதை தயாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகும். ரோல்ஸ் ராய் இந்த மாதிரி பெரிய பெரிய காரை செலவழிக்க அதிக செலவு தேவைப்படும். அப்போ அதனால தான் அந்த விலையை அதிகரிக்கிறாங்க. அப்போ இது கூட பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம் தான். ரைட். அடுத்து கூலி விலை சூழல். கூலி உயர்வுக்கும் பணவீக்கத்திற்கும் இடையான காரண விளைவு உறவு விளக்கப்படுகிறது. கூலி உயரும் பொழுது செலவிடத் தகுந்த வருமானம் உயருது. கூலி உயர்ந்தால் வருமானம் உயரும், அப்போ தேவையும் உயரும். பணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா தேவையும் உயரும். இது ஒரு பணவீக்கம் தான். ரைட். அடுத்து காகித பணவீக்கம். மைய வங்கி பயன்பாட்டிற்கு விடுவிக்கும் பொழுது விலைவாசி உயர்வு காகித பணவீக்கம். மைய வங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு பயன்பாடாக இருக்கட்டும்னு பணத்தை விடுவிப்பாங்க. அப்போ டக்குன்னு விலைவாசி உயர்ந்துடும். கடன் பணவீக்கம். தாராளமாக கடனை அளிக்கும்போது வணிக வங்கியில் என்ன பண்ணுறாங்க, கடனை அள்ளி இறைக்கிறாங்க. அப்போ பணவீக்கம் அதிகமாகும். வரவு செலவு பற்றாக்குறை. மைய வங்கி மூலம் கூடுதல் காகித பணத்தினை அச்சிட்டு பணத்தை நிறைய அச்சிட்டு கொடுத்தாங்கன்னா அப்பையும் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இதாகும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கான்செப்ட். லாபத்தூண்டல் பணவீக்கம். பண்டங்களின் விலையில் உயர் லாப விகிதத்தை சேர்ப்பதால் பண்டங்கள் விலை அதிகரிக்கிறது. லாபம் அதிகமாக வச்சா விலையும் அதிகரிக்குது அங்கே. அதுதான் பிரச்சனை. அடுத்து பற்றாக்குறை தூண்டல். பற்றாக்குறைனா இயற்கை இடர்பாடுகள் இதர காரணங்களாலும் உற்பத்தி பாதிக்கப்படும் பொழுது பொருள் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ பதுக்கல், இப்போ வெங்காயத்தெல்லாம் பதுக்கி வச்சுக்குருவாங்க. பற்றாக்குறைனா வெங்காயத்தை பதுக்கி வச்சுட்டு தேவையான நேரத்தில் கொடுப்பாங்க. அப்போ அது ஒரு பணவீக்கமாயிருது. வரி தூண்டல். மறைமுக வரிகளான கலால் வரி, சுங்க வரி, விற்பனை வரி ஆகியவற்றில் ஏற்படும் உயர்வு காரணமாக விலைவாசி உயர்ந்து செல்வது வரி தூண்டல். ரைட்டா, உங்களுக்கு டீசல் பெட்ரோலுக்கே பாருங்கவேன் டேக்ஸ் அதிகமாக போட்டுட்ருவாங்க. கலால் வரி, சுங்க வரி, விற்பனை வரி எல்லாமே. அப்போ வரி தூண்டல் மூலம் பணவீக்கம் இங்கே ஏற்படுகிறது. ரைட். அடுத்தது பணவீக்கத்திற்கான காரணங்கள். பண அளிப்பு தான். பணம் அதிகமாக கொடுத்தா பணவீக்கம் ஏற்பட தான் செய்யும். செலவிட தகுந்த வருமானம், நிறைய செலவு பண்ணுவாங்க. உயர்ந்து வரும் பொது செலவுகள் அதிகம். நுகர்வோர் செலவு அதிகரிக்குது. மலிவு பணக்கொள்கை அப்படின்னா மைய வங்கியின் மலிவு பணக்கொள்கை. மைய வங்கியின் மலிவு பணக்கொள்கை கூட அளவை அதிகப்படுத்தும். மலிவாக எல்லாமே கிடச்சிற மாதிரி கடன் அதிகரிக்கிறது, பண்டங்கள் நிறைய கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி. அடுத்து பற்றாக்குறை நிதியாக்கம். பொது செலவுகள் கூடி வரும். அரசின் வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை. பொது செலவு நிறைய இருக்கிறதுனால அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், மெட்ரோ ரயில் போடுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி பற்றாக்குறையால் டக்குன்னு அதனால் விலைவாசி ஏற்றி விட்ருவாங்க. கணக்கில் காட்டப்படாத சொத்து கருப்பு பணம் இருக்கிறதுனால அதனாலையும் விலைவாசி எல்லாம் ஏறுது, பணவீக்கம் ஏற்படும். பொது கடனை மீளச் செலுத்துதல். உள்நாட்டில் பொதுமக்கள் வந்து பெறப்பட்ட பொது கடனை அரசு திரும்ப செலுத்தும் பொழுது மொத்த பண அளப்பில் அதிகரிப்பு ஏற்படுகிறது. அப்போ பொது கடனை மீளச் செலுத்துதலையும் தேவையினை அதிகரித்து பணவீக்கத்தை ஏற்படுத்தி. இப்போ என்னென்னா ஒரு பொது கடனை திரும்ப செலுத்தும் பொழுதும் அந்த பணவீக்கம் ஏற்படுகிறது. ரைட்டு. ஏற்றுமதி உயர்வு. ஏற்றுமதி மட்டுமே ஊக்குவிக்கும் பொழுது உள்நாட்டில் பொருள் கம்மியாகி போகும். அப்போ விலைவாசி உயர்ந்துடும். ஸோ அதனாலையும் இதாகுது. ஸோ இதன் விளைவுகள் என்ன? உற்பத்தி மீதான விளைவு இருக்குது, பகிர்வின் மீதான விளைவு இருக்குது. உற்பத்தி மீதான விளைவுகள்னால்
மிதமான பணவீக்கம் உற்பத்தியாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் ஒரு ஊக்க காரணியாக செயல்படும். மிதமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது வேகமாக இருந்தால் தான் அது பிரச்சனையே, பாவம் அவங்களுக்கு. அடுத்து பாருங்கள், கடன் பெற்றோர் கடன் வழங்கியோர், இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது பணவீக்கத்தில். பணமதிப்பு உயர்வாகவும் பணவீக்க காலத்தில் திருப்பி செலுத்தும் பொழுதும் பணமதிப்பு குறைவாக இருப்பதனால் கடன் வாங்கியோர் ஆதாயம் பெறுகின்றனர். இப்போ கடனை வாங்கிட்டாங்க, பணவீக்க காலத்தில், பணம் பயங்கரமான வீக்க காலத்தில் கடன் வாங்கிடுறாங்க. கடன் வாங்கினவங்களுக்கு நல்ல ஆதாயம், ஆனால் கடன் வழங்கினவங்களுக்கு இழப்பு. பணவீக்க காலத்தில் இப்போ நான் இருக்கேன், ஒரு 100 ரூபா கடன் கொடுத்தேன், பணவீக்க காலத்தில் நான் கடன் கொடுத்துருந்தா எனக்கு இழப்பு, வாங்கினவங்களுக்கு ஆதாயம். எப்போ சார்? எப்பயுமே வாங்கினவங்களுக்கு தான் சார் ஆதாயம், கொடுத்தவங்களுக்கு எப்பயும் இழப்பு தான். அது பண வீக்கமாக இருக்கட்டும், பண வாட்டமாக இருக்கட்டும். பண வாட்ட காலத்தில் தான் கடன் கொடுக்க மாட்டோம், ஏன்னா காசு நம்மக்கிட்டே இருக்காதுல்ல. புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்தது மொத்தம் ஒரு 3 முறை இருக்குது. பணவியல் முறை, நிதியியல் முறை, இதர முறை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். ஜேம் கீன்ஸு, மில்டனு, ஃப்ரீட்மேனு இவங்கெல்லாம் 3ஆக பிரித்து சொல்கிறாங்க. பாருங்கள் என்னென்ன சொல்கிறாங்க. பணவியல், நிதியியல், இதர. பணவியல்னால் வங்கி வட்டியை கூட்டினா தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வட்டியை கூட்டினா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம், ஏன்னா எல்லோரும் வட்டி கேட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வெளி அங்காடியில் அரசு பத்திரங்களை விட்டுறணும். அரசு பத்திரங்களை நிறைய இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கோல்டு ஸ்கீமில் கூட போஸ்ட் ஆஃபீஸில் அந்த கோல்டு பாண்டு கொடுப்பாங்க. அதை கொடுத்தோன்னா மக்கள் பணத்தை போய் கட்டிடுவாங்க, கோல்டு பாண்டு ஒரு பேப்பரை வாங்கி கையில் வச்சுக்குவாங்க. அப்போ அரசு பத்திரங்கள் வந்தாலும் அந்த பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல், சட்டப்படியான நீர்மை விகிதத்தை உயர்த்துதல். அப்போ ரொக்க இருப்பு இவ்வளோ பணம் கண்டிப்பாக இருப்பு இருக்குன்னு பேங்க் கிட்ட சொல்லிடுறது. அப்போ பேங்க் யாருக்குமே கடன் கொடுக்காம கொண்டு போய் பேங்க் என்ன பண்ணிடுவாங்க, நிறைய இருப்பு வச்சுருவாங்க ரிசர்வ் பேங்க்கில். அப்போ அந்த மாதிரி உயர்த்தும் போது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். நுகர்வோருக்கு கடனாக கொடுக்கறத நிப்பாட்டுறது. கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துதல். கடன் விளிம்பு அவ்வளோதான், கடன் அதிகபட்சமாக தேவைக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்படி நிப்பாட்டுறது. மீள்வாங்கல் விகிதம், திரும்ப வாங்குறது. ரெப்போ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆகியவற்றினை உயர்த்துதல். இப்போ ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் ஏறுதுன்னா அது பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண தான். ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் ஏறுதுன்னா, ஏறலை சார் அப்படின்னா பணவீக்கம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது அதிகமாக ஏறுச்சுன்னா உங்களுக்கு வீட்டு லோனு, கார் லோனு, பைக் லோனு எல்லாமே பணம் ஃபுல்லாக வட்டி பயங்கரமாக ஏறிடும். அதனால் ரெப்போ ரேட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்க்கணும். அதை வச்சு தெரிஞ்சிடும் பணவீக்கம் எப்படி, இன்ஃப்ளேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அடுத்து நிதியியல் நடவடிக்கை. பணவீக்க சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதில் நிதி கொள்கையும் அதன் கருவிகளும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ரைட், தெரியும். ரைட், அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பணவாட்டம் இப்போ வந்து பார்க்க போகிறது. பணவாட்டம் அப்படின்னா மக்கள்கிட்டே பணம் இல்லை, ஆனால் விலைவாசி குறைதல், குறைந்த பண அளிப்பு, வேலைவாய்ப்பின்மை ஆகியன பணவாட்டத்தின் முக்கியமான இயல்புகள். பணவாட்டம் மட்டும் வந்துடக்கூடாது, பணவீக்கம் கூட ஓரளவுக்கு இருக்கலாம், அதை கட்டுப்படுத்தி கொண்டு போயிடலாம். பணவாட்டம் வந்துச்சுன்னா விலைவாசி குறைஞ்சிருக்கும், அப்போ வியாபாரிகளுக்கு பாவம், குறைந்த பண அளிப்பு, லோனு கம்மியாக கொடுப்பாங்க, வேலைவாய்ப்பும் இருக்காது. அப்போ பணவாட்டங்கிறது ரொம்ப ஒரு நுகர்வோருக்கு விரும்பத்தகுந்த ஒன்றாக இருந்தாலும் அக்குறைவு உற்பத்தியும் வேலைவாய்ப்பையும் குறைக்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது. முழு வேலைவாய்ப்பு நிலையில் விலைவாசி குறைந்தால் எல்லாமே பெரிய பாதிப்பு தான். அடுத்து பணவீக்கம். பணவீக்கத்திலிருந்து மீள்றது எப்படி? வேலைவாய்ப்பினை பாதிக்காத வகையில் கடன்களை தவணை முறை கொள்முதல் முறைகளில் கட்டுப்படுத்துறது. வேலைவாய்ப்பும் பாதிக்காமல் கடனை தவணை முறையில், இப்போ வங்கி கடன்லாம் கொடுக்குறாங்கல்ல, தவணை முறையில் கொடுத்து கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை குறைத்து வருவது பணவீக்கங்கிறாங்க. அப்போ அதனால தான் இப்போ பாருங்கள், டியூன்னு ஒரு கான்செப்டே வந்துச்சு. கடன் வாங்கிக்க, மொத்தமாக கட்டுலாம் இல்லை, டியூவில் கட்டு. அப்போ என்னென்னா அதை டிஸ்இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா டியூவை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டிக்கிட்டே வரீங்களா, அப்போ பணம் வந்து ஒரு ரேஷியோவை கரெக்டாக மெயின்டைன் ஆகும். வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திருப்ப செயல்முறையே பணவீக்கம். அப்போ பாருங்கள், வேலைவாய்ப்பும் பாதிக்கப்படக்கூடாது, உற்பத்தியும் பாதிக்கப்படக்கூடாது, பணவீக்கத்தையும் திரும்ப பெறணும்னா இந்த டியூங்கிற கான்செப்ட் பக்காவாக இருக்கும். அதான் பணவீக்கம், டிஸ்இன்ஃப்ளேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா தவணை முறையில் கொள்முதல் முறைகள், வங்கி கடன், தவணை முறை கொள்முதல் முறைமைகளை கட்டுப்படுத்துறது. அடுத்து தேக்க வீக்கம். இது என்ன சார், மேலே பார்த்தது என்னது, பணவீக்கம். இது என்ன தேக்க வீக்கம்? தேக்க வீக்கங்கிறது என்னென்னா, பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலை, வேலைவாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கம் ஒன்றிணைந்த சூழ்நிலை ஆகும். தேக்கம் ஆயிடக்கூடாது, வேலைவாய்ப்பின்மையும் பணவீக்கமும் தேக்கம் மட்டும் ஆயிடக்கூடாது. ரைட். அடுத்து வணிகச் சூழல்.
தொழில் ஏற்ற இறக்கங்களை தான் வணிகச் சுழல் அப்படிங்கிறோம். வணிகச் சூழல் அல்ல, வணிகச் சுழல். பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிறது பிஸ்னஸில் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க அழகாக. பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் விழுக்காட்டையும் கொண்ட நல்ல வணிக காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தையும் கொண்ட கெட்ட வணிக காலங்களையும் உள்ளடக்கியது வணிகச் சுழல். அப்போ நல்லது கெட்டதுன்னு எடுத்து சொன்னால் கீன்ஸ். இப்போ பீன்ஸ் வாங்க போகிறோம் கடைக்கு, நல்ல பீன்ஸை வேணும் ஒடிச்சு பார்த்து வாங்குவோம். கெட்ட பீன்ஸு நல்ல பீன்ஸுன்னு பிச்சு வாங்குவோம்ல. அப்போ என்னென்னா நல்ல வணிக காலங்களையும் கெட்ட வணிக காலங்களையும்ங்கிற வார்த்தை வந்தால் அது ஜேஎம் கீன்ஸ் தான். அடுத்தது வணிக சுழற்சியின் கட்டங்கள். வணிக சுழற்சியின் கட்டங்கள், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் நாங்கள் படிச்சிருப்போம். இது வந்து காமர்ஸ் அது படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம். பட் இது நமக்கு ரொம்ப பெருசாக தேவையில்லை. ரைட், ஓகே. நமக்கு சிலபஸ் ரீதியாக தெரிஞ்சால் போதும். மந்தத்தின் கீழ் நிலை தொட்டி என அழைக்கப்படுகிறது. மந்தத்தின் கீழ் உள்ள நிலையை தொட்டின்னு சொல்கிறோம். அது என்னது? தொட்டி. அதாவது வெளியார் உதவியின்றி தானே மீள இயலாத நிலையை குறிக்க தொட்டி எனும் கருத்து பயன்படுத்தப்படுகிறது. தொட்டி அப்படிங்கிறது அதான், வெளியார் உதவியின்றி தானே மீள இயலாத நிலையை, அதான் தொட்டி. மந்தத்தின் கீழ் உள்ள நிலை, மந்தத்துக்கும் கீழே, அதான் தொட்டின்னு சொல்கிறோம். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. அரை மணி நேரத்தில் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு பண வீக்கம், பண வாட்டம், தேக்க வீக்கம், கைகால் வீக்கம், எல்லாம் மீள் பண வீக்கம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஷார்ட்கட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டா? இப்போ இர்விங் ஃபிஷர்னாலும் யாரும் தெரியும், ஜேஎம் கீன்ஸ்னால் யாருன்னு தெரியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.